எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தீஸ்வரன். இந்த ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் நான் தான் சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டு இன்றைக்கி நீதிபதி ஐயா விசாரணை நடந்துட்டுருக்கு. நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ளே கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்கள நண்பர்கள் மூலியமாக ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரே சொன்னாங்க, என்ன தாங்க சொன்னாங்கன்னே சொல்லிட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. என்ன மாதிரி கிரியேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி நாங்கள் தான் அடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்கள் தான் முதல்ல அடித்து அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அங்கே ஊருக்காரங்களும் தெரியும். ஊருக்காரங்கிட்ட அன்றைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையனை அடிச்சாராம், அடிச்சுக்கணும் வந்து ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி நினச்சி தான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும், யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு பூசாமல், இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனால் நான் என்னையும் அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. இந்த 2 நாளாக அவன் மாமான்ற வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரித்து பார்த்துக்குங்க. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளோதான். இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன், அங்கே சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன். நாங்கள் கோர்ட்டே அன்றைக்கி ஹைகோர்ட்டு டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் அது யாருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்து வந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னையை பற்றி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை. அன்றைக்கி நடந்த சம்பவம் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை. நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை. இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைவருக்குமே நன்றி. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில். அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மனசு வெளியில் சொல்ல முடியல, அவங்களால பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. இப்போ உங்களை எப்படி அதில் கொண்டு வந்தாங்க? எந்த லிங்க்ல உங்களை அவங்க கொண்டு வந்தாங்க? அது வந்து அவங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் அந்த பேட்டி சொல்கிறேன். அவனுக்கு மனசு உறுத்தணும், அவனுக்கு இது கேட்கணும், அதோட வாயை மூடணுன்றக்காக நான் சொல்கிறேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இங்கேருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க தான் சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு, உண்மைனா நீங்கள் கேட்டுக்கங்கன்னு சொல்லியாச்சு. நான் பர்டிகுலராக அந்த காவலர் ராஜா ஒரு சம்பந்தப்பட்ட ஆளுங்க உங்களை மிரட்டுறாங்க, அதுக்கு தான். ஆமாம், அதுவும் உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க, அதில் பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, சொன்னவங்க வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கான்டாக்டில் இருக்கிறவங்க. ஏன்னா நீங்கள் அவரோட மொபைல் ஹிஸ்ட்ரி நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் அதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். நீதிமன்றத்தில் கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன். அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்ட்ரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்ட்ரி யாருக்கு பேசினார், குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை வாங்கி செக் பண்ணுங்கள். என்னை பற்றி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதிலேயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட சொன்னான்னு சொல்ல விரும்பல, என்ன சொன்னாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.